பிள்ளையானுக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் நாமல் ராஜபக்ஷ விரைவில் உண்மைகள் அம்பலப்படுத்தப்படும். பிள்ளையான் கருணா குழுவின் கடத்தல் மற்றும் கொலைகள் அம்பலப்படுத்தும் சாரதி. முல்லைத்தீவில் கடற்றொழிலாளர்களால் போராட்டம் முன்னெடுப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை மறைக்கும் சதி இன்றும் செயற்பாட்டில். இலங்கைக்கு வருகை தந்துள்ள 8 லட்சம் வெளிநாட்டவர்கள். அடுத்து வரும் தேர்தலை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். CVK சிவஞானம் அறிவுறுத்தல். ரணிலுக்கு மீண்டும் அழைப்பாணை. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலைப்படுவதற்கான காரணம் எதிர்காலத்தில் அம்பலமாகும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், பிள்ளையான் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலைப்பட காரணம் இருக்கிறது. அந்த காரணம் எதிர்காலத்தில் அனைவருக்கும் தெளிவாகும். அதன்படி இந்த விவகாரம் குறித்து புலனாய்வு குழு முறையான விசாரணை நடத்தி வருகிறது. அரசாங்கம் என்கின்ற ரீதியில் விசாரணைகளுக்கு தேவையான வசதிகளை மட்டுமே எமது தரப்பு வழங்கும். விசாரணைக்கு பின்னர் சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிப்பார். அதன்பின் மூலியாக செயற்பட்டவர்கள் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்படுவர். ஏப்ரல் 21 தாக்குதலில் தொடர்புடைய உண்மையான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவர். எனவே இத்தகைய சூழ்நிலையில் உதய கம்மன்பில ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ஷ மற்றும் சரத் வீரசேகர போன்றவர்கள் வருத்தமடைந்திருப்பது ஆச்சரியமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டிற்கு 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதன்படி இந்த மாத இறுதிக்குள் அந்த எண்ணிக்கை 1 மில்லியனை நெருங்கும் என சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. வருடத்தின் இதுவரையான நாட்களில் 8,20,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஜூன் மாதத்தில் 1 மில்லியனை தாண்டியது. இருப்பினும் இந்த வருடம் முதல் 4 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டும் என சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியிடமிருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழைச்சேனியைச் சேர்ந்த 41 வயதான சாரதி தற்போது போலீஸ் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த குற்றம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட அனைவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன. கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்தது. பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட குழுவினர் இந்த கடத்தலில் ஈடுபட்டனர். கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவின் செயற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டனர். அவ்வாறானவர்கள் சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய போது கடத்தப்பட்டார். இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விசாரணை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளையார். பின்னர் அவரின் சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார். இந்த குற்றச்செயலில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணைகள் நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் பற்றிய உண்மையை மறைக்க முந்தைய அரசியல் தலைமைகள் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் சில அரசு நிறுவனங்கள் மூலம் செயற்படுத்தப்படுவதாக பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டையை தெரிவித்தார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் மரணித்தோரை நினைவுகூரும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் அறிக்கை ஒன்றின் மூலம் இதை வெளிப்படுத்தினார். தோற்கடிக்கப்பட்ட அரசியல் சக்திகளின் கட்டுப்பாட்டின் கீழ் பல்வேறு அரசு நிறுவனங்களை இயக்கும் ஒரு அரசு சார்பு நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவில் தேசிய கடற்தொழில் ஒத்துழைப்பு இயக்கம், வடமாகாண கடற்றொழிலாளரிடையே மாவட்ட கூட்டுறவு கடற்தொழில் சமாசம் ஆகியவை இணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளது. குறித்த போராட்டம் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற சட்டவிரோத கடற்தொழில் போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அன்னலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் சட்டவிரோத தொழிலை செய்யும் விசமிகளால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதோடு அவருக்கு உயிர் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இனி இடம்பெறக்கூடாது, மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்ட பிரச்சினைக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும், குறித்த செயற்பாட்டில் போலீசாரின் அசமந்த போக்கு மற்றும் குறித்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் போன்றவாறான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் இடம்பெற்றது.
கடற்தொழில் அமைச்சரை அனைத்து வழிகளிலும் பாதிக்கப்படுகின்றமை திரும்பி பாருங்கள். சட்டவிரோதிகள் வளர அவர்களுக்கு தீனி கொடுப்பவர்களே காரணம். எம்மை அச்சுறுத்தும் விசமிகளை உடனடியாக கைது செய். அரசே சட்டவிரோத கடற்தொழிலை கட்டுப்படுத்தி நீரியல் வளங்களை பாதுகாப்போரை அச்சுறுத்தும் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்து. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வாழவிடு வாழவிடு. சிறு கடற்தொழிலாளர்களை வாழவிடு. ஒழிக ஒழிக. சட்டவிரோதிகளின் அராஜகம் ஒழிக போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்துக்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்கக்கூடாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். அத்துடன் வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதற்கான மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் உள்ளூராட்சி என்பது உள்ளூருக்கான அதிகாரங்களை கொண்டது. அது அபிவிருத்தியையும் வலுவான சமூக கட்டமைப்பின் பின்னணியையும் கொண்டது. ஒவ்வொரு உள்ளூராட்சியும் அந்தந்த பிரதேசங்களை கொண்ட பிரதிநிதிகளை, குறிப்பாக தமிழர் பூர்வீக கட்சிகளை கொண்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பது அவசியமாகும். அதே சமயம் தமிழரசுக் கட்சி இம்முறை வடக்கு கிழக்கில் 58 சபைகளால் போட்டியிடுகிறது. இந்த சபைகளுக்கு நாம் சிறப்பான வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். ஊழல் இல்லாத சபைகளுக்கு நிதி என ஜனாதிபதி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலத்தில் வடமாகாண சபைக்கு அனுப்பப்பட்ட நிதியில் எந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்பதை எவராது நிரூபியுங்கள். திருப்பி அனுப்பப்பட்டது என்று கூறும் தரப்பினருக்கு இதை நான் சவாலாக விடுகிறேன். தேசிய மக்கள் சக்தியும் இம்முறை வடக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிடுகின்றது. ஆனால் எவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக சுதந்திரமாக செயற்பட முடியாதிருக்கிறார்களோ அதே போன்றவர்களாகவே இவர்களும் தென்னிலங்கையில் நிகழ்ச்சி நிரலை நிறைவு செய்யும் ஏவு கருவிகளாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடத்தப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்கு முன்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் சில காரணங்களால் அன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆணைக்குழுவுக்கு அறிவித்தார். இந்நிலையில் எதிர்வரும் 25ஆம் தேதி காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு மீண்டும் இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.